இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா சிடபிள்யூசியில் செஞ்ச வின்னிங் டிஷ் தாங்க, சிக்கன் மெலானி ஸ்பெகட்டி. இப்போ நம்ம கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் வாங்க. போன்லெஸ் பிரெஸ்ட் பீஸை நல்லா 2 சைட்ஸ் ரேப் பண்ணி இடிக்கல்லில் கொஞ்சமாக தட்டி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மேரினேட் பண்ணிக்கோங்க. மேரினேட்டட் சிக்கனை மைதாவில் கோட் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி வச்சுருக்க எக் மிக்ஸில் கோட் பண்ணிவிட்டு அகெயின் மைதாவில் கோட் பண்ணிவிட்டு எக் மிக்ஸில் கோட் பண்ணி லாஸ்ட்டில் பிரெட் க்ரம்ஸில் தூவி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெகட்டியை சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பெகட்டி நல்லா சாஃப்டாக பாயில் ஆனதும் டேப் வாட்டரில் நல்லா ரின்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாக கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கணும். இப்போது பேனில் ஆலிவ் ஆயில், கார்லிக், ஆனியன் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் டொமேட்டோ அண்ட் ட்ரைட் காஷ்மீரி சில்லி அரைச்சி நல்லா வதக்கி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு செரி டொமேட்டோ, சால்ட், பெப்பர், ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், லாஸ்ட்டில் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாஸ் ரெடி ஆயிடும். இதில் நீங்கள் ஸ்பெகட்டி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் வீட்டில் செஞ்ச சீஸை சேர்த்துருக்கேன், நீங்களும் கடையில் இருக்கிற சீஸை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த எம்மி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம அந்த ஸ்பெகட்டி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்ச சாஸையும் கொஞ்சமாக எடுத்து வச்சு லாஸ்ட்டில் ஊற்றி இந்த சிக்கன் கூட சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.